காட்சிகள், வன்முறை காட்சிகள் நிறைந்த அந்த மாதிரியான படங்கள் தான் நிறைய வந்திருக்கு. அதுவும் அதில் நடிக்கிறது யாருன்னா பெரிய பெரிய ஸ்டார்கள். கொட்டுக்காளி ஒரு நல்ல படம் தான், ஆனால் வெகுஜனை மக்களை கவர்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. கருணாஸோடைய வாழ்க்கையிலே அவருடைய சினிமா கரியர்லேயே வந்து ரொம்ப முக்கியமான படம். திருநீர் கழிக்கிற காட்சியை வந்து உலகத்தரன்னு சொல்லி இவரெல்லாம் பேசினார், மிஸ்கின்லாம் பேசினார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ் சினிமாவில் ஒரு மாற்றம், ஒரு மின்னல் கீற்று மாதிரி நல்ல சிறந்த படங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு. எப்படின்னா கூழாங்கல், கொட்டுக்காளி, வாழை, அதுக்கு முன்னாடி ஜமா, இது மாதிரி நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 படங்கள். இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து வரவேற்கணும், வாழ்த்தணும். ஏன்னா ஒரு லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஜனரஞ்சக வெகுஜன மக்கள் ரசிக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை நிறைந்த காட்சிகள், வன்முறை காட்சிகள் நிறைந்த அந்த மாதிரியான படங்கள் தான் நிறைய வந்துருக்கு. அதுவும் அதில் நடிக்கிறது யாருன்னா பெரிய பெரிய ஸ்டார்கள். அவங்களுக்கு தான் இது ரெவன்யூ ஒரு பக்கம் இருந்தால் கூட, செலவு பண்ண போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஒரு நல்ல கண்டென்ட்டை, கருத்தை, ஒரு ரசனை மாற்றத்துக்குரிய விஷயத்தை வந்து மக்கள் கொடுக்கணுங்கிற அக்கறை வந்து பெரிய நடிகர்களுக்கு இருக்கணும், பெரிய தயாரிப்பாளர்களுக்கு இருக்கணும். அதுக்கு முக்கிய காரணம், பொறுப்பு வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லப்படுற இயக்குனர்கள். பொறுப்பே இல்லாமல் சினிமா போகுது, இது எதை நோக்கி போகுது, ஒரு ஆபத்தான கட்டமாக இருக்குமே அப்படின்னு. ஏன்னா கிளாமரை விட ரொம்ப ஆபத்தானது வன்முறை. அப்படி போயிட்டுருக்க காலகட்டத்தில் ஜமா மாதிரியான படங்கள், கூழாங்கல் மாதிரியான படங்கள், வாழை, இப்போ இந்த வாரத்தில் வெளியிட்ட அந்த கொட்டுக்காளி, இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கடந்த வாரம் மட்டுமே 3 படங்கள் நல்ல படங்கள். வாழை சொல்லுவேன், கொட்டுக்காளி சொல்லுவேன், இடையில் வந்து போகும் இடம் வெகு தூரமலைன்னு விமலும் கருணாஸும் நடித்த படம். அது புது இயக்குனர் இயக்குன படம் தான். ஆனாலும் ஒரு அருமையான கண்டென்ட், ஒரு மனித நேயத்தை வந்து விதைக்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு படைப்பாக வந்து அந்த படம் வந்திருக்கு. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த வாழை இருக்கிற டாக் வந்து அந்த படத்துக்கு கிடைக்கல, தியேட்டரும் அந்த மாதிரி கிடைக்கல. தயாரிப்பாளர் ஒரு புலம்பலில் இருக்கிறாரு. ஆனால் அது போன்ற படங்களுக்கும் தியேட்டர் கிடைக்கணும், அது போன்ற படங்களையும் பார்த்து மக்கள் வரவேற்கணும். அருமையான கண்டென்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். பட் சரியாக போகலை. வாழை மட்டும்தான் பேசிக்கிட்டு டாக் ஆஃப் த நியூஸாக வந்து வாழை மட்டும்தான் இருக்குது தவிர அந்த படங்களும் சரி. அதே மாதிரி கொட்டுக்காளி ஒரு நல்ல படம் தான், ஆனால் வெகுஜனை மக்களை கவர்ற மாதிரியான ஒரு விஷயமா இல்லை. ஏன்னா அதுக்கு இன்னும் இந்த ரசிகர்கள் வந்து மக்கள் வந்து பழக்கப்படலை. அது வந்து இந்த உலக சினிமா உலகத்தரத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டது. பட் உலகத்தரம் அப்படிங்கிற பேரில் வந்து நீங்கள் ஒரு மக்களை கவராத மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகளோ லென்த்தியான ஷாட்டும் வந்து அது பண்ணக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சி பண்ணியிருந்தால் அந்த படம் இன்னும் பிரமாதமாக பேசப்பட்டிருக்கும், வணிக ரீதியாகவும் பெருசாக போயிருக்கும். வாழை அளவுக்கு கொட்டுக்காளி இல்லை. ஸோ நம்ம வசூல் ரீதியாக அப்படி பார்க்காட்டினா கூட ஒரு நல்ல கண்டென்ட்டாக அந்த படங்கள் வந்துட்டுருக்கு. இது போன்ற படங்கள் அடிக்கடி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்கள்கிட்ட விஷத்தன்மையாக பாஞ்சிருக்கிற அந்த வன்முறை எண்ணங்கள் வந்து விடுபடும், மாறிட்டு மலையாள சினிமாவில் எப்படி ஒரு நல்ல மாட்டு சினிமா வர்றப்ப கொண்டாடுறாங்களோ அதே மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை தமிழ் சினிமா ரசிகர்களும் அந்த மனநிலைக்கு வருவாங்க. அதுக்கு மிக முக்கிய பொறுப்பு வந்து இயக்குநர்கள் தான் இருக்குது. மாரி செல்வராஜ் வந்து அவருடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த கதையை தான் எடுத்திருக்காரு. ஆனாலும் அவர் தொடர்ந்து வந்து அவருடைய கண்டென்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜாதி ரீதியாக அதெல்லாம் விட்டுட்டு இந்த மனிதநேயத்தை போற்றுற மாதிரி, மனிதநேயத்தை வளர்க்குற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து அவர் பண்ணார்னாக்கா இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போவார். அது மாதிரி ரஞ்சித் போன்ற இயக்கணும் அது மாதிரி பண்ணணும். இப்போ கொட்டுக்காளி PS வினோத்ராஜ் பார்த்தீங்கன்னா 2வது படம் தான் கொட்டுக்காளி. அதில் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் ஒன்றும் புரியல அப்படின்னு சில பேர் வந்து அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா டக்குன்னு நிற்கிறது மாதிரி இருக்கு. ஆமாம், சூரிய வந்து அப்படியே எதிர்பார்த்துட்டு நிற்கிறாரு. படம் டைரக்டர் பை வினோத்ராஜ், அது ஒரு பேட்டர்ன் ஆஃப் த ஸ்டைல் அப்படின்னு எடுத்து அதை நம்ம பண்ணணும் பழகலை. ஆமாம், அதுதான் அந்த பழக்கம் வேணும். அதை வந்து தைரியமாக கொடுக்குறல்ல அந்த துணிச்சலுக்கு ஹேட்ஸ்ஆப். ஏன்னா அந்த துணிவு இருந்தால் தான் மக்கள் ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா முதல்ல அந்த தயக்கத்தை விட்டுட்டு நீங்கள் கொடுக்க தான் அவங்க அந்த மாற்றத்தை விரும்ப ஆரம்பிப்பாங்க.
என்னை பொறுத்தவரை அந்த கிளைமேக்ஸ் பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. சும்மா வழக்கமாக வந்து ஹீரோவோட முகத்தையோ ஹீரோயினுடைய முகத்தையோ காட்டியில் ஒரு சண்டை காட்சி முடிஞ்ச பிறகு ஒரு வசனங்கள்லாம் பேசி அல்லது சென்டிமெண்ட் வசனங்கள் பேசி முடிகிறது தான் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற இதை தகர்க்கிறாருங்க. ஹீரோ முகத்தை காட்டாமே வந்து ஆமாம், அது தெரிஞ்சு அவர் ஃபீல் பண்ணிட்டான் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சுது. அது ஒரு வித்தியாசமாக நான் அதை பார்க்குறேன், அதை நான் வரவேற்கிறேன். அது பேர் தொடர்ந்து கொடுக்க கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா ஒரு ஆரோக்கியமான திசையை நோக்கி போகும். இப்போ இந்த ஆண்டு நம்ம வந்து 4-5 படங்கள் நம்ம பேசுகிறோம். கடந்த ஆண்டு இது மாதிரி சின்ன பட்ஜெட்டில் நல்ல படங்கள் வந்தது. கடந்த ஆண்டு வந்திருக்கு, ஒவ்வொரு ஆண்டும் வருது. ஆனால் இந்த வணிக ரீதியான பெரிய ஸ்டார்கள் நடிக்கிற கூட படத்தில் கூட 10-11 வரும்போது காணாம போயிடுது. என்னென்னா தியேட்டரு கிடைக்கிறதுல உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, தியேட்டர் பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, ஒரு தனுஷ் படமோ சிம்பு படமோ ரஜினி படமோ வரும்போது இது யாரும் தெரியலையே, அல்லது ஒரு சின்ன நடிகர் 3ஆம் கட்ட நடிகர் நடிக்கும்போது முதல்ல ப்ரிஃபரன்ஸ் அவங்க இந்த ஸ்டார் படத்துக்கு தான் கொடுப்பாங்க. தியேட்டரும் அப்படி தான் கிடைக்கும், நிறைய கிடைக்கும். இது ஒரு 30 தியேட்டர் 40 தியேட்டர் தான் கிடைக்கும். அதனால் வெகுஜன மக்கள் வந்து பார்க்கறதுக்கு பிரியப்பட மாட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா தானே நல்ல படமா கெட்ட படமா அப்படிங்கிறது முடிவாகும். ஆனால் இங்கே உள்ளே போகிறதுக்கே வழி இல்லையே. அப்படி தான் இந்த நல்ல படங்கள் சிறு முதலீட்டாக இருந்தால் கூட நல்ல கண்டென்ட்டோட தொடர்ந்து படங்கள் வந்துட்டுருக்கு. வருஷத்துக்கு ஒரு 10 படமாக நல்ல படம் வருது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் காணா போயிடுது. இப்போ சின்ன பட்ஜெட் படங்களில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா ஒரு சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க, ஆனால் ப்ரொமோஷனுக்கும் அந்த பட்ஜெட் ஈக்குவலாக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழல் இப்போ வந்து இது ஒரு காரணமாக இருக்குல்ல. ப்ரொமோஷன் பண்ண முடியல, ஆனால் நல்ல படம். ஆமாம், என்னென்னா நீங்கள் படம் எடுத்துருவாங்க, எடுத்துகிட்டு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா புலம்புவாங்க, எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல அது கிடைக்கலன்ட்டு. நீங்கள் படம் நீங்கள் பட்ஜெட் போடும்போதே நீங்கள் ஒரு படத்துக்கு ஒரு ஸ்டார் காஸ்ட்டு, டெக்னீஷியன் சம்பளம் எல்லாம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் போக ப்ரொமோஷனுக்குன்னு ஒரு பட்ஜெட் நீங்கள் ஒதுக்கிட்டு அந்த பட்ஜெட்டோடு அந்த ப்ரொமோஷன் காஸ்ட்டையும் சேர்த்து இது பண்ணால் தான் ஒரு நல்ல ஐடியா இருக்கும். ஏன்னா வெளியில் நம்ம வந்து வெள்ளாமல் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா ஒன்றும் விளங்காது. அதை வந்து கொண்டு போய் சேர்க்குற மாதிரி சேர்க்கணும். தெரிஞ்சாதானே மக்களுக்கு தெரிஞ்சாதானே உள்ளே வருவான். அது என்ன மாதிரியான கண்டென்ட் அப்படிலாம் சொல்லி ப்ரொமோஷன். சில பேர் ப்ரெஸ் மீட்டு கூட வைக்கிறதில்ல. ப்ரெஸ் மீட் வைக்கிறப்ப இது ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டை வச்சு புலம்புவாங்க, எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கல சரியாக போகல அப்படின்ட்டு. இப்போ ஜமாலாம் ஆரம்பத்தில் அந்த மாதிரி தான் இருந்தது, அப்புறம் பிக்கப் ஆயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அவரும் புது இயக்குனர் தான், ஆனால் அந்த கண்டென்ட் சரி, அவரே நடித்து அதெல்லாம் சூப்பர்பான இது. அது மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அந்த தமிழ் சினிமா தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம் இதெல்லாம் இணைந்து இப்போ ஏதோ பேச போகிறதாக டாக் இருக்குது. ஒரு விதிமுறைகளுக்கு, ஏன்னா ஒரு 25 வருஷம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை அது முக்கியமான நேரத்தில் வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் வரணும், மற்ற நேரங்கள் சிறு பட்ஜெட் படங்களுக்கு வழி விட்டணும் அப்படின்லாம் சொல்லி இது பண்ணாங்க. ஆனால் அது வந்து காற்று வாக்கில் அப்படி போயிடுது. அதை கரெக்டாக அந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் தொடர்ந்து வந்து சிறு பட்ஜெட் படங்கள் வஞ்சிக்கப்படுது. இப்போ இந்த போகுமிடம் வெகு தூரம் இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கும் ப்ரொமோஷன் பத்தலைன்னு நினைக்கிறேன். நிச்சயமா, ஏன்னா அந்த படம் வராத போது தான் தெரியுது. ஆமாம், அதுக்கு முன்னாடி எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லை. ஆமாம், கருணாஸோடைய வாழ்க்கையிலே அவருடைய சினிமா கரியர்லேயே வந்து ரொம்ப முக்கியமான படம். அப்படி ஒரு அற்புதமாக, அது ஒரு கலைஞனாகவே, கூத்து கலைஞனாகவே ஒரு கேரக்டர் வரும். ஆனால் நிஜமாகவே ஒரு அதிர வைக்கிற மாதிரி ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருக்காரு. இதுவரையும் கருணாஸ் இதுக்கான ஒரு நடிப்பை கொடுத்ததே கிடையாது. இப்படியெல்லாம் நடிக்க முடியுமா கருணாஸில் அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட வச்ச படம் வந்து போகுமிடம் வெகு தூரம் இல்லை. ஆனால் அது அப்படியே சத்தம் இல்லாமல் இருக்குது. வெளியில் வந்ததே தெரியல, பெருசாக ஒன்றும் போகலை. அது பெரிய ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொட்டுக்காளி போன்ற படங்கள் வந்து இப்போ நம்ம பத்திரிகையாளர்களாக அது சிறந்த படம்னு சொல்லிடுவோம். ஆனால் வெகுஜன ரசனையில் அந்த படம் வந்து போர் அடிக்குது, ரொம்ப லெங்க்தான காட்சிகள் இருக்காங்க. இந்த மாதிரி படங்களையும் பார்க்குற ஒரு போக்கு இல்லாட்டி ஒரு மாற்றம் வந்து தமிழ் சினிமாவில் வரும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ இது வந்து வெகுஜன ரசிகர்கள் ஈர்க்கலை அப்படின்னு சொன்னால் கூட பத்திரிகையாளர்களே நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல. அதான் உண்மை. பத்திரிகையாளர்களே வந்து அதில் ஒரு 50% வந்து பிடிக்கல. பாதி பேருக்கு என்னென்னா, இங்கே வாசிப்பு பழக்கம் வந்து இல்லாதவங்களுக்கு இது ஈஸியாக வந்து ரீச் ஆகாது. ஆனால் ஒரு கலையோ ஒரு சினிமா வந்து மக்களுக்கானது. அவங்க வந்து எல்லாருமே படித்தவங்க, எல்லாமே அறிவு சார்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களையும் தொடர மாதிரியான படங்கள் பண்ணுவோம். இந்த மாதிரி படங்கள் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக, இந்த நான் சொன்னல சில குறைகள், அந்த குறைகள் இல்லாமல் அது ஒன்றும் இல்லைங்க. சிறுநீர் கழிக்கிற காட்சியை வந்து உலகத்தரன்னு சொல்லி இவரெல்லாம் பேசினார், மிஸ்கின்லாம் பேசினாங்க. இதாக சொல்லலை சொன்னார். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. அப்படி அந்த காட்சி தேவையில்லாத இது. அதில் ஒரு பூடகமாக ஒரு விஷயம் சொல்கிறார். அது ஆண்களுக்கு வந்து அந்த சிறுநீர் கழிப்பு வந்து
ரொம்ப இயல்பு, எந்த இடத்துல வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் அதுக்காக தொடர்ந்து அந்த காட்சியை லென்த்தாகவும் காட்டுறதும் அடிக்கடி காட்டுறதும் வந்து 2 முறை 3 முறை வரும். அது ரொம்ப அயற்சியாக இருக்குது. இது போன்ற குறைகளை தவிர்த்துட்டு இந்த மாதிரி படங்கள் வந்தால் தமிழ் சினிமா இந்திய சினிமாவிலே போற்றுதலுக்குரிய ஒரு துறையாக வந்து மாறும். இல்லை, இந்த கொட்டுக்காளி படத்தையே நம்ம வச்சுக்கிட்டா படித்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமையே கூட இந்த இது மாதிரி படத்தை பார்த்து பழக்கப்படுத்திட்டோன்னு வச்சுக்க மக்களை, அந்த மாதிரி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் தொடர்ந்து மக்கள் ரசிப்பாங்களா. இப்போ டிஸ்கஷன்லேயே பார்த்தீங்கன்னா சிலது வீணாக போயிடும். ஐயோ இது விரும்ப மாட்டாங்க மக்கள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதை நீ கொடுத்துப்பாரு, கொடுக்க தான் அவங்க பழகும். நீ வன்முறையை திணிச்சு கொடுத்து தான் வன்முறைக்கு பழகிட்டாங்க. இதை மக்களை வந்து குறையாக சொல்லக்கூடாது, படைப்பாளன் தான் குறையா. இப்போ மனசையே மாத்துற மாதிரியா இந்த படங்கள் வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கு. என்னன்னா ஒரே வன்முறை இதை பார்த்துட்டு ஒரு மனித உணர்வுகளை வந்து படமா எடுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆமா இது என்ன உண்மையை சொல்ல போனா தமிழ் சினிமாவுக்கு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கு. இப்போ வாழை போன்ற, கொட்டுக்காளி போன்ற, கூழாங்கல் போன்ற படங்கள், பேசின படங்கள்லாம் இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. தமிழ் சினிமாவில் ஒரு புது ரத்தம் பாய்ச்சிற மாதிரி இருக்குது. அப்போ இது அடிக்கடி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய ரசனை மேம்படும் அல்லது மாறும். அப்படி மாறும் பட்சத்தில் வந்து நான் தான் சொல்ல, இப்போ மலையாள பெங்கால் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விடுற மாதிரியான ஒரு துறையாக வந்து தமிழ் சினிமா துறை வர்றாங்க. நிறைய நல்ல நல்ல படைப்பாளிகள் வர்றாங்க. அதெல்லாம் ஒரு மிக சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, தங்கலான் பார்த்துட்டு ராஜமௌழி மிரண்டுட்டு இவருக்கு ஃபோனை போட்டு பேசி பாராட்டி, யார் விக்ரம அப்படி பாராட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் இருக்குது. இப்போ ஒரு மகேஷ் பாபு வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துலையும் ஒரு கேரக்டர் பண்ணுறாரான்னு தெரியல. இது இல்லாமல் விக்ரம் வச்சு ராஜமணி ஒரு முழு நீள மறுபடியும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் வந்து பண்ண போகிறாரு. இதுவருக்குள்ளும் அந்த ஆசை இருக்குது, விக்ரமுக்குள்ளும் அந்த ஆசை இருக்குது. அதனால் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் போக போகுது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த தங்கலான் போன்ற படம் வரும்போது அல்லது தங்கலான் ஒரு நடிப்பை பார்த்துட்டு தானே அந்த ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி எல்லா இயக்குநர்களையும் இந்த படங்கள் வரப்போ நம்மளும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணணும், நம்மளும் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அந்த ஆசை வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக மாறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் அவருடைய முதல் படத்துலேருந்து ரஜினி கூப்பிட்டு பாராட்டி தான் இருக்கார், ஃபோன்லேயோ நேர்லேயோ பாராட்டி தான் இருக்கார். இந்த முறை வந்து ரொம்பவே சிலாகிச்சு போய் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி முடிவாயிருக்கு. பேச்சுவார்த்தையில் நடந்துட்டுருக்கு. என்ன படம் ஏது அப்படிங்கிறது இன்னும் எதுவுமே முடிவாகலை. பட் ரஜினியை வந்து மாரி செல்வராஜ் அடுத்து இயக்குறார். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.